ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக நிறைய அமானுஷங்கள் இருந்த காணொளிகளையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட வாழ்க்கையில் நடந்த மறக்கவே முடியாத மிரள வைக்கிற அமானுஷங்கள் இருந்த காணொளிகளையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனோட வரிசையில் இன்னைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிரள வைக்கிற என்னடா இப்படியெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்பத்தோட ஒரு விரிவான காணொலியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே அவங்களோட பார்வையில் இருந்து தான் அந்த ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். அண்ட் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழன். என்னோட பேரு வித்யா. எனக்கு ஜெனிஃபர்னு ஒரு அழகான ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி, அவளுக்கு கேரளா. நாங்கள் 2 பேருமே சென்னையில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கோம். ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம். எனக்குன்னு பெருசாக ஸ்கூல் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால எனக்கு ஜெனிஃபர் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா. எங்களோட வாழ்க்கை ரொம்பவே அழகாக சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஜெனிஃபருக்கு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டுச்சு. அந்த வலி எப்படி இருந்ததுன்னா, ஒரே நேரத்தில் 100 கடப்பாறைகளை தன்னோட வயிற்றில் குத்துன மாதிரி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. அவளை சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஆனாலும் அவளுக்கு வலி குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஸோ நான் அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவங்களோட ஃபேமிலி வந்து அவளை பார்த்துக்கிட்டாங்க. நான் ஒர்க் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவளை பார்த்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவேன். அப்படி தான் ஒரு நாள் அவளை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த இரவில் 2 மணிக்கு யாரோ எங்கள் வீட்டு கதவை தட்டினாங்க. நைட்டு 2 மணி அப்படிங்கிறனால எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது கதவை திறக்கிறதுக்கு. ஆனாலும் கதவை தொடர்ந்து தட்டப்பட்டுக்கிட்டே இருந்தனால துணிஞ்சு போய் கதவை திறந்தேன். கதவை திறந்து பார்த்த எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அங்கே இருந்தது என்னோட ஃப்ரெண்ட் ஜெனிஃபர். ஹேய், என்னடி இந்த டைம் வந்திருக்கிற, உனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சா அப்படின்னு நான் கேட்டேன். சரியாயிடுச்சு. எவ்வளோ நல்லதா நானும் அங்கேயே இருக்கிறது. என்னோடய ஃபேமிலி எல்லாமே நான் நைட்டாக ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து நீ கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டாலும் வேலை பார்த்துட்டு வந்த டயர்ட்னால எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நானும் தூங்க போயிட்டேன், அவளையும் தூங்க சொல்லிட்டு. காலையில் 6 மணிக்கு எப்பவும் போல் என்னோட மொபைல் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சது. அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜெனிஃபரை தேடினேன். ஆனால் ஜெனிஃபர் அங்கே இல்லை. வீடு ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்துட்டேன். ஜெனிஃபர் எங்கேயுமே இல்லை. சரி, அவள் நம்பருக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா நான் அப்போ தான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். நம்மளோட மொபைலே சைலண்டில் தானே இருக்குது. ஒருவேளை அவள் நமக்கு கால் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மொபைல் எடுத்து பார்த்தேன். நான் நோட்டிஃபிகேஷனை பார்க்குறேன். எனக்கு நிறைய கால் வந்திருக்கு. ஆனால் அது ஜெனிஃபர் கிட்ட இருந்தில்ல, ஜெனிஃபரோட அப்பா கிட்ட இருந்து. சரி, நைட்டு சொல்லாமல் ஊருக்கு கிளம்பிட்டார்ல, அதை சொல்ல தான் கால் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு நான் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணேன். ஆனால் அட்டன் பண்ணது ஜெனிஃபரோட அப்பா இல்லை, அம்மா. அட்டன் பண்ணதுலேருந்து அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அவங்களோட குமுறல் ஓயவே இல்லை. அம்மா, சரிம்மா, ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க நான் கேட்டேன். அப்போ தான் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, ஜெனிஃபர் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் நான் மிரண்டே போயிட்டேன். என்னோட உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவள் எப்போம்மா இறந்தான்னு கேட்டேன். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும்மா, அந்த டைமில் தான் உயிர் பிரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது எங்கள் வீட்டு கதவை தட்டி என் கூட படுத்திருந்தது யார்? இந்த கேள்வி ஒரு மாதிரி என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் நான் வெளியவே காட்டிக்கலை. ஒரு வழியாக ஜெனிஃபரோட இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இதை நான் வேறு யார்கிட்ட சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டாங்க, என்னை பைத்தியம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இறந்து போனது அவங்களோட பொண்ணு இல்லையா? நான் சொன்ன உடனே அவங்களுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுததோடு மட்டும் நிப்பாட்டிக்காம அவங்க சொன்ன அந்த வார்த்தை, வித்யா, ஜெனிஃபர் உன்னோட ஃப்ரெண்டுமா, அதனால தான் அவள் அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒன்று வந்து பார்த்துட்டு போயிருக்கா. நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் அவள் எதுவுமே காட்டிக்கலை. அவள் எப்போவும் நம்ம கூட தான்மா இருப்பா அப்படின்னு சொன்னார். அப்படியே காலப்போக்கில் எனக்கும் ஜெனிஃபரோட நினைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் வித்யாவோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய நிகழ்வு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, மேலும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய நிகழ்வை நீங்கள் என்கிட்ட பகிரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அங்கே வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ கூட சொல்லலாம். வரும் காலங்களில் உங்களோட கதையும் நம்மளோட காணொலிகளில் வரும். நாளைக்கு ஒரு அமானுஷ்ய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.